வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுதா மூர்த்தி எழுதின 3 பிரைட் யங் மென் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. சுதா மூர்த்தின்றவங்க ரொம்ப பிரபலமானவங்க. அவங்க இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியோட மனைவி மாத்திரம் இல்லாமல் இவங்க இன்ஃபோசிஸோட ஒரு பார்ட்னரு. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம நேஷ்னல் லெவலில் நிறைய அவார்ட்ஸ்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸராக கூட இருந்திருக்காங்க. அவங்க நிறைய புஸ்தகங்களும் எழுதியிருக்காங்க. நிறைய சிறுவர்களுக்கான புஸ்தகங்களும் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த புக்கு இந்த கதை அவங்க எழுதின வைஸ் அண்ட் அதர்வைஸ்ன்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு புக்கு தான். அதில் மொத்தம் 51 கதைகள் இருக்குது. இது 51வது கதை தான் இது. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு. அந்த ஃபங்க்ஷன் ஏழை மாணவர்கள் தங்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலில் தான் நடந்தது. அந்த ஹாஸ்டலில் தாராள மனசு படைச்சவங்க அவங்க பணம் போட்டு ஏழை மாணவர்கள்லாம் படிக்கணுன்றதுக்காக கட்டின ஹாஸ்டல் தான் அது. ஃபிலாந்த்ரபிஸ்ட்னால் மற்றவங்களுக்கு பண உதவி செய்கிறவங்கள தான் நம்ம அப்படி சொல்லுவோம். அந்த ஹாஸ்டல் என்னென்னா, உணவு இலவசம், தங்கிக்கிறதுக்கும் இலவசம்தான், அதுக்கு பணம் தர தேவையில்லை. ஆனால் பசங்க தான் அவங்களுடைய டியூஷன் ஃபீஸையும் அவங்களுக்கு வேண்டிய யூனிஃபார்ம் எல்லாமே அவங்களே தான் வாங்கிக்கணும். இப்போ அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதுன்னா, அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க நிறைய குடும்பங்களை பார்த்துருக்காங்க. அங்கே எப்படின்னா, ஊரில் இருக்கிறவங்களாம் அங்கே பள்ளியிலையோ இல்லை காலேஜ்லேயோ படிக்கணுன்னா அவங்க வீட்டில் தங்குவாங்க. அவங்க ஏழை குடும்பத்தில் வந்திருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப தூரத்து சொந்தமாக இருந்திருப்பாங்க. ஆனால் படிப்பில் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறதுனால இவங்கள அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க வீட்டிலே தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவங்களோட ஃபீஸ்லாம் கட்டி அவங்களெலாம் பார்த்துப்பாங்க. ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ்லாம் பெரிய பெரிய டவுன்ஸில் தான் இருக்கும். சின்ன கிராமத்துலேயோ சின்ன ஊர்லலாம் இருக்காது. அப்போ என்ன ஆகிடும்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக இருக்கிறதுனால இவங்களோட தங்கியிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்கள குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த குடும்பத்தில் ஒரு பெண்கள்லாம் இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த உதவியை செய்கிறது ரொம்ப புண்ணியம்னு நினச்சிக்கிட்டு அவங்கள ரொம்ப நல்லா மனசார கவனிச்சுப்பாங்க. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. சின்ன சின்ன ஊரில் கூட பள்ளிகள் கல்லூரிகள்லாம் வந்துட்டதுனால யாரும் ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி தங்குற பழக்கம்லாம் இப்போ அவ்வளோவா இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க மேஜையில் உட்காந்து நினச்சிட்ருக்காங்க, ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு. அதே சமயத்தில் அவங்க இந்த மாதிரி நல்ல மனசோடு இந்த ஹாஸ்டலில் கட்டினவரையும் பாராட்டுறாங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னும் போது அந்த ஹாஸ்டலோட செக்ரட்டரி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ரேங்கே வாங்கியிருக்காங்க, ஆனால் இப்போ டியூஷன் ஃபீஸ் கட்டுறது கூட அவங்களுக்கு பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாணவர்களை பற்றி சொல்கிறாரு. அது அவங்க வேறு படிக்கிறாங்க, ஆனால் இந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வந்திருக்காங்க, இன்னும் 1 வருஷம் படிச்சுட்டாங்கன்னா அவங்க டிகிரி அவங்க முடிச்சிடலான்னு சொல்லும் போது இவங்க கேட்குறாங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு. ஒருத்தர் மெடிக்கல் பண்ணுறாரு, இன்னொருத்தர் இன்ஜினியரிங் படிக்கிறாரு, இன்னொருத்தர் பிகாமில் 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்காரு. எல்லாருமே 1 வருஷம் படிச்சிட்டாங்கன்னா அவங்க டிகிரியை முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டோன்னே என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஃபங்க்ஷனில் எப்போதுமே சீஃப் கெஸ்ட்டை பாராட்டின்னு இருப்பாங்களா, அந்த மாதிரி பாராட்டும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க அவங்கள பெருமை தான் சொல்கிறாங்க, ஆனால் அதுவே ரொம்ப பெருமையாக அவங்க ரொம்ப அதிகமாகவே அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் செய்கிறதே ஒரு வகையான கரப்ஷன் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் என்னவோ 12ஆம் நூற்றாண்டில் கர்நாடகாவில் அப்போ பஸ்வேஸ்வரான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த மாதிரி பாராட்டுகள்லாம் நம்மளை புதைச்சிடும், கீழே நம்மளை அழிச்சிடும்னே சொல்லி வச்சுருக்காரு. இப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்ட உடனே அந்த 3 பேரும் வராங்க. அவங்க 3 பேருமே படிப்பில் சிறந்த மாணவர்கள் அப்படின்றத இவங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்கள வெக்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி நடுக்கத்தோடு தான் இவங்க எதிர்க்க சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா 3 பேருக்கும் ஒரே மாதிரி கதை தான். அவங்க அப்பாலாம் சின்ன வேலை செய்கிறாரு, அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம், ஏழ்மையான நிலைமை, தேவையான செலவு கூட அங்கே பணமே இல்லை, அவங்க குடும்பம்லாம் ரொம்ப பெருசு, கிராமத்தில் இருக்காங்க, நிலம் கிடையாது, எந்த சொத்தும் கிடையாது, ஆனால் படித்து பெரிய ஆளாக ஆகிடணும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம நல்லா படிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இந்த 3 பேருக்கும் பொதுவாக இருந்தது. இவங்களுக்கு அவங்கள பார்த்தோன்னே பாவமாக இருந்தது. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக நல்ல ஸ்கூலு நல்ல காலேஜுன்னு சேர்க்குறாங்க, நிறைய பணம் அவங்களுக்கு ஃபீஸாக கட்டுறாங்க, கோச்சிங் கிளாஸ்லலாம் சேர்க்குறாங்க, நிறைய புத்தகம்லாம் வாங்கி தராங்க. ஆனால் அவங்க முன்னாடி இப்போ ஒரு 3 பேர்
எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம எப்படியாவது வந்து படித்து முன்னேறணும்னு துடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஃபீஸே கட்ட முடியல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரஸ்வதி தேவி வந்து இவங்க மேலே ரொம்ப கருணையோடு இருக்காங்க, அதனால தான் இவங்களுக்கு நல்லா படிப்பு வருதுன்னு நினச்சிக்கிட்டு, சரி நீங்கள் ஜூன் மாதம் எனக்கு வந்து ஞாபகப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக உங்கள் ஃபீஸை கட்டுறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுது. ஏன்னா வந்து இப்போ அவங்க படிப்பு தடங்கள் இல்லாமல் முடிஞ்சிடும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடுச்சு. இவங்க வந்து சொன்ன மாதிரியே வந்து அவங்களுக்கு ஃபீஸும் கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி மறந்துட்டாங்க. கொஞ்சம் வருஷம்லாம் போயிடுது. இப்போ அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகணும். அங்கே வெளிநாட்டில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்டுக்காக ஒரு புடவை வாங்கலான்னு சொல்லிட்டு போயின்ட்டுருக்காங்க. இப்போ அவங்க ஆக்சுவலாக ஏர்போர்ட்டுக்கு போயின்ட்டுருக்காங்க பெங்களூரில். ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர்லேருந்து போய் பாம்பே போயிட்டு, பாம்பேலேருந்து அவங்க இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பிடிச்சிட்டு அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு போனோம். அப்போ தான் வந்து சரி வழியில் ஒரு புடவை கடையை பார்க்குறாங்க. அது வந்து லன்ச் டைம். இவங்களுக்கும் ஏர்போர்ட் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து அவங்க கிடுகிடுன்னு கடைக்கு போகிறாங்க. கடையில் நிறைய ஆள்லாம் இல்லை, ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. ஆனால் இவங்க உடனே போகணுன்றதுனால அங்கே வந்து அந்த பொம்மைங்களுக்கெலாம் புடவை கட்டியிருப்பாங்களோ அதில் ஒரு புடவையை பார்த்துட்டு, இதே மாதிரி இன்னொரு புடவையை எனக்கு பேக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, பில்லும் சீக்கிரமாக தாங்க, நான் போகணும் அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு யங் ஜென்டில்மேன் வராரு. நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு வசதியான குடும்பத்து பையன் மாதிரி இருக்கார். அவர் வந்து உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. இவங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா இவங்க காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க இல்லையா. அதனால் இவங்க நினைக்கிறாங்க, ஒரு வேளை வந்து இவன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரானே, என்கிட்ட படித்த மாணவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சட்டன் ஞாபகம் இல்லை. அதனால அவர் கூப்பிட்டதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும், எனக்கு டைம் ஆகிடுச்சு, எனக்கு பேக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு பர்ஸை திறந்து அந்த புடவைக்கான பணத்தை கொடுத்துட்றாங்க. அவங்க உட்காரக்கூட இல்லை, ஏன்னா அவங்க வந்து உடனே போகணுன்றதுனால. அந்த ஜென்டில்மேனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, இல்லை மேம் கொஞ்சம் உட்காருங்க, இதோ பேக் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதோ ஒரு நிமிஷத்தில் வந்து வந்துடும், உட்காருங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவங்க கேட்குறாங்க, நீ எந்த வருஷம் என்கிட்ட படித்தேன்னு போது, இல்லை இல்லை மேம் நான் உங்களோட ஸ்டூடெண்ட் இல்லைன்னு போது, அப்போது என்ன தெரிஞ்ச மாதிரி வந்து பேசுகிறேன்னு கேட்கும்போது, இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் வந்திருந்தீங்க, அப்போ நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தீங்க, நான் என்னோடய 2 நண்பர்களோடு உங்களை வந்து பார்த்தேன், என் கடைசி வருஷம் பிகாம் ஃபீஸை நீங்கள் தான் எனக்காக கட்டினீங்க அப்படின்ன உடனே இவங்களுக்கு ஞாபகம் வந்துடுது. ஏன்னா அப்போ வந்து அவர் இளைஞராக இருந்தார், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். இப்போ வந்து நிறையா மாறுதல் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவங்களுக்கு டக்குன்னு பார்த்த உடனே ஞாபகம் வரல. ஆனால் இவர் சொன்னோன்னே ஞாபகம் வந்துடுது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னப்பா செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் எங்கள் மேனேஜர், அது மாத்திரம் இல்லை இந்த புடவை கடைக்கு நான் ஒரு பார்ட்னரும் கூட, கடவுள் புண்ணியத்தால் இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க உங்கள் குடும்பம்லாம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நாங்கள் இங்கே தான் செட்டில் ஆகிருக்கோம், என் 2 தம்பிங்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, என் கூட தான் தங்கி இருந்து படிக்கிறாங்க, என் 2 சகோதரிகளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, என் பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பேக்கெட் ரெடி ஆகிடுது. வந்து அவங்கக்கிட்ட கொடுத்த உடனே அவங்களும் வந்து புறப்பட்டுடுறாங்க. அவர் கார் வரைக்கும் வந்து அவங்க குட் பை சொல்கிறாரு. இப்போ ரொம்ப லேட் ஆனதுனால அவங்க வேக வேகமாக வந்துட்டு நேராக ஃப்ளைட் ஏறி உட்காந்துறாங்க. ஃப்ளைட்டில் உட்காந்துட்ட அப்புறம் தான் அந்த புடவை வந்து நல்ல கண்டிஷனில், ஏன்னா அவங்க செக் பண்ணவே இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இல்லையா. அதனால் சரி நம்ம சரி பார்த்துலாம் நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவங்க வாங்கினது ஒரே ஒரு புடவை, ஒரு புடவைக்கு தான் அவங்க பணம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் உள்ளே 2 புடவை இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க பணம் கட்டியிருந்தாங்களே அந்த பணமும் அந்த பேக்கெட் உள்ளே இருந்தது. கூடவே ஒரு நோட்டும் இருந்தது. அதில் என்ன இருந்ததுன்னா, இவர் தான் எழுதியிருக்காரு, அந்த ஜென்டில்மேன் தான் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யாருன்னே தெரியாத போது நீங்கள் எனக்கு ஃபீஸ் கட்டினீங்க, அது வந்து என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது. ஏன்னா வந்து நீங்கள் எதுக்காக வந்து எங்களுக்கு ஃபீஸ் ஏன்னா நான் யாரோ, நீங்கள் எனக்கு ஃபீஸ் கட்டுறீங்க, நான் உங்களுக்கு சொந்தம் கூட கிடையாது. அதே சமயத்தில் எங்ககிட்டேருந்து நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காமலே நீங்கள் அதை செஞ்சீங்க. அதனாலே இப்போ நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டோன்னு என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நானும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காமலே இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது என்னோடய சின்ன அன்பளிப்பு தான். ஏன்னா வந்து நீங்கள் என்கிட்ட வந்து அன்பையும் அந்த ஆதரவும் நீங்கள் கொடுக்கலன்னா இன்றைக்கி நான் அந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. இதை வந்து என்னுடைய நன்றியையும் என்னுடைய அன்பையும் உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் வந்து என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதியிருந்தார். இதை படிக்கும் போதே அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து அவங்க மும்பைக்கு வந்துடுறாங்க. ஆனால் அவங்க போக வேண்டிய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி சாண்டா க்ரூஸ் மார்க்கெட்டில் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு போகிறாங்க.
அவங்க தோழியோட தான் போகிறாங்க. ஃபுட்பாத்தில் நடந்துட்டு இருக்கும்போது தடுக்கி விழுந்துடுறாங்க. அவங்களுடைய பாதம் வந்து வீங்கிடுது. அந்த வீக்கம் வந்தோன்னே அவங்களுக்கு பயம் வந்துடுது. ஒருவேளை ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிடுச்சோன்னு வலியும் இருந்தது. அவங்க ஃப்ரெண்டு வந்து மும்பையில் இருந்தவங்க தான். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு டாக்டர் இருப்பார், போகலாம். அவர் கொஞ்சம் அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுவார், ஆனால் நல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு போகிறாங்க. அந்த டாக்டர் வந்து கரில் இருக்கார், அங்கே போகிறாங்க. அந்த கிளினிக் நல்லா மாடர்னாக இருக்குது. அங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. போன உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு போது சுதா சொல்கிறாங்க இல்லை அப்படின்றாங்க. அப்போ அவங்க சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வெளியில் வந்து அவங்கள உள்ளே அனுப்புகிறாங்க. அந்த டாக்டர் ஒரு இளைஞராக இருந்தார், ஆனால் நல்ல திறமையானவராக தெரிஞ்சது. இவங்கள உடனே வந்து படுக்க வச்சுட்டு அவங்கள வந்து நல்லா சிரித்த முகத்தோடையே கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க காலை நல்லா எக்ஸாமின் பண்ணிகிட்டே பேசினார். அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கேன், இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வயசான மாதிரி இருக்குது அப்படின்றாரு. இவங்க கேட்குறாங்க, எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்போது, அப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலில் இருந்தேன், நீங்கள் அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தீங்க, ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நான் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸோடு வந்து உங்களை பார்த்தேன் போது இவங்களுக்கு புரிஞ்சிடுது இவ யாருன்னு. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னு சொன்னீங்களே, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு போது அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து பெங்களூரில் ஒரு புடவை கடையில் பார்ட்னராக இருக்கார், இன்னொருத்தர் வந்து யூஎஸில் இருக்கார். ஆமாம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே அவர் காலையும் செக் பண்ணிட்டு அவர் சொல்லிடுறாரு, இல்லை காலில் ஃப்ராக்சர்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு லிகமெண்ட் டேர் தான், மருந்துலே சரியாயிடும், கவலைப்படாதீங்கன்னு. இவங்களுக்கு 2 விதத்தில் சந்தோஷம். ஒன்று வந்து அவங்க படிக்கிறதுக்கு உதவி செஞ்ச ஒரு மாணவர் இப்போ நல்ல நிலைமையில் வந்திருக்காருன்றது, இன்னொன்று அவங்களுக்கு ஃப்ராக்சர் இல்லை அப்படின்றதே அவங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு புறப்புறதுக்காக அவங்க எழுந்துக்கிறாங்க. கல்யாணம் ஆகிடுச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரா, என்னோடய மனைவியும் ஒரு டாக்டர் தான், நாங்கள் இங்கே தான் செட்டில் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த பேஷண்ட்டை உள்ளே கூப்பிட்றாரு. இவங்க வெளியில் வர்றாங்க. வெளியில் வரும்போதே அந்த ரிசப்ஷனிஸ்ட் டேபிளில் இருக்கிற ஃபோன் வந்து அடிக்குது. இவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அது டாக்டராக தான் இருக்கணும், ஒரு வேளை அவர் வந்து ஃபீஸ்லாம் அவங்ககிட்ட வாங்காதீங்கன்னு சொல்லுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை என்ன சொன்னாலும் சரி நான் ஃபீஸை கொடுத்துட்டு தான் போகிறேன். ஏன்னா அவர் இப்போ தான் அவர் தொழில் ஆரம்பிச்சிருக்காரு, டாக்டர் தொழிலை. 2வது இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு கிளினிக் இருக்கணும்னா அதுக்கு செலவாயிருக்கும். 2வது இப்போ தான் கல்யாணம் வேறு ஆயிருக்கு, அவரை நம்மளை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பர்ஸை திறக்கிறாங்க. அப்போ ரிசப்ஷனிஸ்ட் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய ஃபீஸ் வந்து 300 ரூபான்னு. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுது, ஏன்னா 300 ரூபான்றது கொஞ்சம் அதிகமான தொகை தான். அதனால் அதை கேட்டுறாங்க, கொஞ்சம் அதிகமாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை டாக்டர் தான் இந்த அமௌண்ட் உங்ககிட்ட சொன்னார், ஏன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லாமலே அவர் உங்களை பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த பில்லை பே பண்ணிட்டு வெளில வராங்க. அப்போ அவங்க மனசில் ஒன்று தோணுது, நான் 3 பேருக்கு ஒரே சமயத்தில் தான் உதவி செஞ்சேன், நான் எதுவுமே அவங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஆனால் 3 பேருமே வேறு வேறு ஆட்டிடியூடோடு இருக்காங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப நன்றியோடு இருக்கார், அது மாத்திரம் இல்லாமல் இவங்கள மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோடு இருக்கார். இன்னொருத்தர் அதை பற்றி எதுவுமே யோசிக்கலை, நம்ம செஞ்சதுக்கு ஒரு நன்றியோ இல்லை இவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எப்படி ஒரு பேஷண்ட் வந்தால் கவனித்து வெளியில் அனுப்புவாங்களோ அந்த மாதிரி தான் கவனித்து அனுப்பியிருக்காரு. அதனால் ஒரே சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் வேறு மாதிரி தான் வந்து பழகுவாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதோட 3வது ஆளை அவங்க இன்னும் பார்க்கல, அதாவது யூஎஸில் இருந்தவரை இன்னும் பார்க்கலன்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. நல்ல அருமையான ஒரு அனுபவத்தை தான் அவங்க இங்கே பகிர்ந்துருக்காங்க ஒரு கதையாக. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.